ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் செகண்ட் லெசன் நியூ புக்கில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இது வந்து எலெக்ஷன்ற டாப்பிக்கில் வந்து பாலிட்டியில் வந்து நம்மளுக்கு வந்து கவர் ஆகும். ஃபஸ்ட்டு அந்த ஸ்டூடெண்ட் அந்த கான்வர்சேஷன்லாம் வேண்டாம். இது வந்து இந்த கான்வர்சேஷன் ஹைலைட் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை பற்றி இன்றைக்கி வந்து மேம் வந்து சொல்கிறாங்க. அதுதான் வந்து இன்றைக்கோட தீமு. ஓகே, இப்போ இந்த பழைய காலத்தில் வந்து எம்பரர்ஸ் வந்து கிங்ஸ் வந்து எல்லாமே வந்து சுப்ரீம் ஹெட்டாக இருந்தாங்க. லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷரிக்கு வந்து ஹெட்டாக இருந்தாங்க. கவர்னன்ஸ் வந்து அவங்களோட கையில் இருந்தது. இந்த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் டிபெண்ட் அப்போ அந்த ரூலரை பேஸ் பண்ணி அவங்க நல்லவங்களாக தான் நல்லது பண்ணாங்க, கெட்டதாக இருந்தால் கெட்டது பண்ணாங்க. தி பீப்புளுக்கு வந்து எந்த ஒரு உரிமையும் கிடையாது ரூலர்ஸ்க்கு எதிர்க்க வந்து போராடுறதுக்கு. அப்புறம் வந்து லேட்டராக வந்து ஃபாரின் பவர்ஸ் வந்து வந்தது. இந்தியா ஆஸ் அ காலனியாக வந்து ஆச்சு. காலனிக்கு அப்புறம் வந்து இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸாக வந்து டிக்ளேர் ஆச்சு. 1950 வந்து இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஒரு ஜனநாயக நாடாக ஆச்சு. டெமோக்ராட்டிக்னா யாரோட அடிமையும் அவங்க கிடையாது. அவங்களே அவங்களுக்கான பவரை வந்து சூஸ் பண்ணிக்கிறதா டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஏ வைப்ரண்ட் டெமோக்ரஸி நீட் ஏ ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஒரு நல்ல ஒரு டெமோக்ரஸி இந்த நாட்டில் இருக்கணும்னா அங்கே வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து சிஸ்டம் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். பொலிட்டிக்கல் பார்ட்டி சிஸ்டம் வந்து மாடர்ன் ஃபெனாமினா இப்போ வந்தது தான். இன் டெமோக்ராட்டிக் பீப்புள் வந்து ஏபிள் டு வாய்ஸ் தர் ஒப்பீனியன் ஆன் எனி சப்ஜெக்ட். இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் வந்து பீப்புள் வந்து அவங்களுக்கு தேவையானதை வந்து அவங்க வந்து சொல்லிக்கலாம். அதுதான் வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்? பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னால் என்ன? பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆர் த வாலண்டரி அசோசியேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் வித் ப்ராட் ஐடியாலஜி identity who agree on some policies formulated and agenda and program for the society. இது என்ன சொல்கிறாங்களா, பொலிட்டிக்கல் பார்ட்டின்றது ஒரு வாலண்டியர் தன்னாட்சியான ஒரு அசோசியேஷன். இண்டிவிஜுவல்ஸ் வந்து சேர்ந்து ஒரு ப்ராடர் ஒரு பெரிய கருத்தியல் இருக்கிற ஒருத்தங்களை வந்து ஒன்று கூட்டி சம் பாலிசிஸ் ஃபார்முலேட்ஸ் பண்ணி அஜெண்டாவை வந்து ப்ரோக்ராம் பண்ணி ஃபார் த சொசைட்டிக்கு தேவையான அஜெண்டா வந்து ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து implement that policy by winning people support through election. பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து அவங்களுடைய பாலிசிஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா winning people support through election. Parties varies in size and in the way through the organized themselves as well as in its policy. பார்ட்டிஸ் வந்து சின்னதாகவும் இருக்கலாம், பெருசாகவும் இருக்கலாம். அவங்க வந்து எது மூலிமா தன்னை வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களோட பாலிசி மூலிமா தான். எனி பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து 3 பேசிக் காம்பனன்ட்ஸ் இருக்கும்: லீடர், ஆக்டிவ் மெம்பர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ். ஓகே, the importance of political parties வந்து political parties are the backbone of the democracy. ஒரு டெமோக்ரஸி ஒழுங்காக நடக்கணும்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி சிஸ்டம் ஒழுங்காக இருக்கணும். அதனால தான் இதை வந்து பேக்போன் ஆஃப் த டெமோக்ரஸின்னு சொல்கிறாங்க. பார்ட்டிஸ் ஆர் பார்ட் ஆஃப் த ஃபார்மல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த கவர்மெண்ட் பட் தே ஆர் எசென்ஷியல் எலமெண்ட் டு ஃபார்ம் த கவர்மெண்ட். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து இட்ஸ் நாட் ஏ ஃபார்மல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த கவர்மெண்ட். இப்படி தான் இருக்கணும், இது இருந்தால் தான் அப்படின்லாம் கிடையாது. பட் ஆனால் வந்து அது வந்து ஒரு எசென்ஷியல் எலமெண்ட்டாக இருக்குது. இதுதான் ஒரு முக்கியமான எலமெண்ட் டு ஃபார்ம் த கவர்மெண்ட். தி சர்வ் அஸ் அன் இன்டர்மீடியட் பிட்வீன் த சிட்டிசன்ஸ் அண்ட் த கவர்மெண்ட் ஆர் பாலிசி மேக்கர் எனிதிங். இவங்க தான் வந்து ஒரு இன்டர்மீடியட்டாக வந்து ஆக்ட் ஆகிறாங்க. ஒரு பார்ட்டி அப்படின்னா அது எப்படி ரெகக்னைஸ் பண்ணோன்னா ஒரு 5 வருஷமாச்சு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிலேருந்து ஈடுபட்டிருக்கணும். அந்த கேண்டிடேட்ஸ் வந்து அட்லீஸ்ட் 6% ஆஃப் ஓட் வந்து டோட்டல் ஓட் வந்து அவங்க வந்து வாங்கியிருக்கணும் லாஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷனில். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து என்னென்னா ஒரு குரூப் ஆஃப் பர்சன் ஆஃப் காமன் கோல் அண்ட் ஷேர் வேல்யூஸ். ஒரே எண்ணம், ஒரே ஓட்டத்தோடு வந்து இருக்கிறவங்கள தான் வந்து எல்லாம் ஃபார்ம் பண்ண ஒரு குரூப் தான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னு. இவங்களுக்குன்னு ஓன் ஐடியாலஜி அண்ட் ப்ரோக்ராம் வந்து இருக்கும். பவர் ஒன்லி பை கேப்சர்ட் பை யூஸிங் கான்ஸ்டியூஷனல் ஒரு நேர்மையான ஒரு ஜனநாயக வழிமுறையில் வந்து இவங்க வந்து பவரை வந்து கேப்சர் பண்ணுவாங்க. இவங்க முயற்சி செய்வாங்க டு ப்ரொமோட் த நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் நேஷ்னல் வெல்ஃபேர். நம்ம வந்து முயற்சி பண்ணுவாங்க நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டையும் நேஷ்னலுக்கு தேசியத்துக்கு வந்து ஒரு நலனையும் வந்து அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. டூ யூ நோவில் வந்து ப்ரோக்ராம் மேனிஃபெஸ்டோ வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா அனௌன்ஸ் த ப்ரோக்ராம்ஸ் and policy that the party will undertake if vote to power. எது பண்ணால் வந்து நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்க, எதை பண்ணால் நம்மளால் ஜெயிக்க முடியும், அதை பேஸ் பண்ணி வந்து ஓட்டு போடுவாங்க. the function of the political parties வந்து provide loyal opposition, accountability and stability. நாமினேட் பண்ணுவாங்க, select and nominate individual to elected office.
ஆர்கனைஸ் பொலிட்டிக்கல் கேம்பெயின், ரேலிஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் டு வின் பப்ளிக் ஆஃபீஸ். இன்ஸ்பயர் எது பண்ணுவாங்கன்னா புட் ஃபார்வர்ட் டிஃப்ரெண்ட் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். கோஆர்டினேட் பண்ணுவாங்க. கனெக்ட் த சொசைட்டி அண்ட் த ஸ்டேட். கோஆர்டினேட் அமாங் த மெம்பர் எலெக்டட் டு த ஆஃபீஸ். கவர்மெண்ட் பண்ணுவாங்க. ஃபார்ம் அண்ட் ரன் த கவர்மெண்ட் அண்ட் டெவலப் பாலிசி, பப்ளிக் பாலிசி. அடுத்தது வந்து டைப்ஸ் ஆஃப் பார்ட்டி சிஸ்டம். டைப் ஆஃப் பார்ட்டி சிஸ்டத்தில் வந்து பார்த்தோன்னா 3 மேஜர் டைப் இருப்பாங்க. சிங்கிள், பைபோலார் அண்ட் மல்டிபோலார். சிங்கிள் வந்து ஒரே ஒரு பார்ட்டி மட்டும்தான் இருக்கும், அதுதான் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணும், மற்ற யாருமே இருக்க விட மாட்டாங்க. கம்யூனிஸ்ட் கண்ட்ரியான சைனா, நார்த் கொரியா, கியூபாலாம் இதுக்கு எக்ஸாம்பிள். பை பார்ட்டி சிஸ்டத்தில் வந்து ஷேர்டு பிட்வீன் 2 பார்ட்டிஸ், 2 பார்ட்டி, ஒன்று வந்து ரூலிங், ஒன்று அப்போசிஷனாக இருக்கும். யூகேல வந்து லேபர் பார்ட்டி, கன்சர்வேட்டிவ். யூஎஸ்ல வந்து ரிபப்ளிக் பார்ட்டி அண்ட் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. மல்டி பார்ட்டி சிஸ்டமில் இந்த காம்படிஷன் ஆஃப் பவர் அமௌங் 2 or 3 more பார்ட்டிஸ் இருந்தால் அதான் வந்து மல்டி பார்ட்டி. இந்தியா, ஃப்ரான்ஸ், ஸ்வீடன் அண்ட் நார்வேலாம் இதுக்கு எக்ஸாம்பிள். பார்ட்டி சிஸ்டம் இன் இந்தியா. இந்த ஃபெடரல் சிஸ்டத்தில் வந்து ஹவ் 2 kind of parties. In இந்தியாவில் பார்ட்டி சிஸ்டம் ஆரிஜினேட் இன் த லேட் 19th century. இந்தியாவில் வந்து அதிகமான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்குது வேர்ல்டு வைடில். 3 levels இருக்குது. நேஷனல் பார்ட்டி, ரீஜனல் பார்ட்டி, ரிஜிஸ்டர்ட் பட் அன்ரிகக்னைஸ்ட் பார்ட்டிஸ், இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸ்னு சொல்கிறாங்க. எவ்ரி பார்ட்டி இந்த கண்ட்ரி வந்து பார்த்தோன்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் எலெக்ஷன் கமிஷனில். டியூன்னு எலெக்ஷன் கமிஷன் வந்து சாச்சுரேட்டரி பாடி, அட்டானமஸ், கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி, ரெஸ்பான்சிபிள் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிங் எலெக்ஷன். ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து டெல்லி. இது வந்து இப்போ ஒரு பார்ட்டியை பதிவு பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் எலெக்ஷன் கமிஷனில். அடுத்தது வந்து 100 members இருக்கணும், அவங்க எல்லாருமே ஓட்டர் கார்டு வச்சுருக்கணும். மஸ்ட் பார்ட்டி கான்ஸ்டியூஷன், அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடு வந்து அவங்க வந்து வகுத்து வச்சுருக்கணும். அடுத்தது வந்து க்ரைட்டீரியா ஃபார் ரிகக்னைசேஷன். நேஷ்னல் பார்ட்டிக்குன்னா லோக்சபா எலெக்ஷனில் 6% ஓடு வந்து வாங்கியிருக்கணும். அப்படி இல்லைன்னா அசம்பிளி எலெக்ஷனில் 4 states வந்து இதெல்லாம் வாங்கியிருந்தா தான் அவங்க நேஷ்னல் பார்ட்டின்னு சொல்கிறாங்க. There must be a win 4 seat in Lok Sabha from any states or states. It has to win 2% of seats in Lok Sabha from at least 3 different states in latest general election. Regional stateல வந்து a party that secures 6% of valid vote in the state legislature assembly election. They must win 1 Lok Sabha seat for every 25 seat or at least 2 seats in legislative assembly. Need to win minimum 3% of total number of seats in legislative assembly. Independent candidates வந்து a candidate who wish to contest in either the party still does not have a affiliation. இனிப்பு வந்து தேவை கிடையாது. within the other parties may contest the election as an independent candidate. அவங்க தன்னாட்சியாகவே வந்து அதில் வந்து கலந்துக்கலாம்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ரிகக்னைஸ்டு பார்ட்டி. இந்த பார்ட்டிஸ் வந்து ஃபுல்ஃபில் திஸ் க்ரைட்டேரியா. யார் யாரெல்லாம் இதெல்லாம் இது பண்ணாங்களோ அவங்களாம் ரெகனைஸ்ட் பார்ட்டின்னு சொல்கிறாங்க. யூனிக்யூ சிம்பிள் பை எலெக்ஷன் கமிஷன் வந்து தருவாங்க. ரிஜிஸ்டர்ட் பட் அன்ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து cannot contest election on its own symbol. This party has to choose one symbol from free symbol poll panel announced by the election commission. இப்போ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க பட் அன்ரெகனைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்தால் கேனாட் அவங்க வந்து அந்த எலெக்ஷனில் வந்து கண்டெஸ்ட் பண்ண முடியாது. அவங்க ஓன் சிம்பிள் மூலிமா அவங்க வந்து ஒரு ஃப்ரீ சிம்பிளை வந்து போல் பேனலில் வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஆஸ் பர் த எலெக்ஷன் சிம்பிள் ஆர்டர் 1968 the symbol are either reserved or free அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசர்வ்டு சிம்பிள் ஃபார் ரெகக்னைஸ், அன்ரிசர்வ்டு ஃபார் அன்ரெகனைஸ்ட் பார்ட்டின்னு சொல்கிறாங்க. மெஜாரிட்டி பார்ட்டினா யார் வந்து அதிகமாக ஓட்டு எடுத்தாங்களோ அவங்க தான் மெஜாரிட்டி பார்ட்டி. அவங்க வந்து கவர்மெண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க, அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, செலக்ட் பண்ணுவாங்க மினிஸ்டர்ஸ் வந்து கவர்மெண்ட்டை வந்து ரன் பண்ணுறதுக்கு. டிசிஷன் ரோல் இன் மேக்கிங் லா ஃபார் இவங்க வந்து பார்த்தோன்னா லா மேக் பண்ணுறதுக்கான டிசிஷனை வந்து எடுப்பாங்க. மைனாரிட்டி பார்ட்டி வந்து லெஸ் நம்பர் ஆஃப் எலெக்டட் கேண்டிடேட்ஸை வந்து மைனாரிட்டி பார்ட்டின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து அப்போசிஷன் பார்ட்டி வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் சீட் வந்து யார் எடுத்திருக்காங்களோ அவங்க தான் அடுத்தது மெஜாரிட்டி பார்ட்டிக்கு அடுத்தது யார் எடுத்தாங்களோ அவங்க தான் அப்போசிஷன் பார்ட்டி. இவங்க தான் எஃபெக்டிவ் அப்போசிஷன்னா வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபார் ஆப்ரேஷன் ஆஃப் டெமோக்ரஸி நடக்கணும், அதுக்கு இவங்களோட பங்கு வந்து ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்ட். இவங்க வந்து இந்த ரூலிங் பார்ட்டியோட விட இவங்க கம்மியாகிட மாட்டாங்க. இவங்களுக்கான வேல்யூவேஷன் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இவங்க தான் வந்து செக் த ஆட்டோக்ராட்டிக் டெண்டன்சி ஆஃப் த ரூலிங் பார்ட்டி.
நான் நினச்சேன் எல்லாமே பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மைண்ட் செட் இல்லாமல் ஆப்போசிட் இது பண்ணக்கூடாது, இது தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆப்போசிஷன் பார்ட்டியோட ஒத்துழைப்பு வந்து நம்மளுக்கு தேவை. அப்படி இருக்கிறதுனால தான் வந்து இது வந்து டெமோக்ரஸியாக நடக்குது. கிரிட்டிக்கலி அவங்க வந்து எக்ஸாமின் பண்ணலாம், பாலிசிஸ் அண்ட் பில்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற கவர்மெண்ட்டால் அவங்க வந்து கிரிட்டிக்கலாக எக்ஸாமின் பண்ணலாம், அவங்க வாய்ஸை வந்து ரைஸ் பண்ணலாம் அந்த ஃபெயிலியர் அண்ட் ராங் பாலிசிக்காக. அண்ட் ஹைலைட் த இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸு நாட் ஆக்டட் அப்பான் த கவர்மெண்ட். அவங்க வந்து அது பெரிய விஷயமா எடுத்துக்காதப்போ நம்ம வந்து ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து அதை வந்து பெரிய விஷயமா பேசலாம். த லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் பார்ட்டி என்ஜாய் த கேபினெட் மினிஸ்டர் ரேங்க் வரைக்கும் அவங்க என்ஜாய் பண்ணிக்க முடியும். கோஆலிஷன் கவர்மெண்ட்னா கூட்டணி ஆச்சு. இந்த மல்டி பார்ட்டி சிஸ்டம் சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் நாட் செக்யூர் த மெஜாரிட்டி. இந்த மல்டி பார்ட்டி சிஸ்டமில் சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் வந்து முன்னாடி வந்து பண்ணாதனால அப்போ வந்து சம் பார்ட்டிஸ் எல்லாமே கூட சேர்ந்து ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் த கவர்மெண்ட். திஸ் கவர்மெண்ட் இஸ் கால்ட் அஸ் கோஆலிஷன் கவர்மெண்ட்னு சொல்கிறாங்க, கூட்டணி கவர்மெண்ட்னு சொல்கிறாங்க. A electoral symbol is a standardized symbol allocated to the political party. Okay, election symbol and its importance. Election symbol வந்து standardized symbol இருக்கும், allocated to political parties. இதில் important role of elections பார்த்தினா election symbols பார்த்தினா ஈஸிலி ஐடென்டிஃபை பண்ண முடியும், புரிஞ்சிக்க முடியும், ரிமெம்பர் பண்ண முடியும், recognized by the voter. அதாவது இந்த சிம்பிளை வச்சு இவங்க இந்த ஆளுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்மளால் ஈஸியாக வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்க முடியும். இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து அனிமல்ஸை வந்து சிம்பிளாக அலாக்கேட்றதை பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிச்சு. ஒன்லி எக்ஸ்பெக்ட் லயன் அண்ட் எலிஃபெண்ட் மட்டும்தான் வந்து சிம்பிளாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நேஷ்னலுக்கு ரெகக்னைஸ் பண்ண பார்ட்டியோட சிம்பிள் வந்து வேறு யாரும் யூஸ் பண்ண முடியாது. த்ரூ அவுட் த இந்தியாவுக்கு அவங்க மட்டும் யூஸ் பண்ண முடியும், இந்தியா முழுக்க யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஸ்டேட் பார்ட்டிஸ்க்கு வந்து அவங்களுக்கு அலோகேட் பண்ண சிம்பிளை வந்து அவங்க ஸ்டேட்டில் தவிர வேறு யாருமே யூஸ் பண்ண முடியாது. மற்ற ஸ்டேட்டில் வந்து மற்றவங்க வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சிவசேனா இன் மகாராஷ்டிராலையும் ஜார்க்கண்டில் முக்தி மோக்ஷர் இன் ஜார்க்கண்டில் இருக்கிறவங்க 2 பேர் பவ் அண்ட் ஆரோ சிம்பிளை வந்து யூஸ் பண்ணுறாங்க. நேஷ்னல் பார்ட்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் விச் பார்ட்டிசிபேட் இன் டிஃப்ரெண்ட் எலெக்ஷன் ஆல் ஓவர் த இந்தியா. இந்தியாவில் நடக்கிற எல்லா எலெக்ஷன்லேயும் வந்து நேஷ்னல் பார்ட்டி வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அது வந்து அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், அட்லீஸ்ட் 4 ஸ்டேட்ஸில் வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும். இட் ஹேஸ் அன் எக்ஸ்க்ளூசிவ் சிம்பிள் த்ரூ அவுட் த கண்ட்ரி. அவங்க வந்து மொத்த கண்ட்ரிக்கும் ஒரே சிம்பிள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். இது என்னென்ன சால்வ் பண்ணோன்னா ஸ்டேட், நேஷனல், இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸை வந்து சால்வ் பண்ணணும். Religion parties are political parties which parties in a different election but only one state தான் வந்து அவங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும். It should be strong enough in at least one or two stateல வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கலாம். The symbol is reserved for it in the state in which it is recognized. But the same symbol can be allotted to different parties in different states. இந்த வேறு அந்த ஸ்டேட்டில் யூஸ் பண்ண முடியாது, மற்ற ஸ்டேட்டில் யூஸ் பண்ணிக்க முடியும். It promote regional and state interest. இவங்க வந்து அந்த ரீஜனல் அண்ட் ஸ்டேட் இன்ட்ரெஸ்ட்டை வந்து இவங்க சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரி அடுத்தது வந்து இந்தியா இஸ் எ மல்டி பார்ட்டி சிஸ்டம் சொல்லியாச்சு. இண்டிவிஜுவல் சிட்டிசன் வேர் நாட் ஏ மெம்பர் ஆஃப் த பார்ட்டி மே ஆல்சோ பி எலெக்டட் இஸ் நோஸ் இண்டிபெண்ட் கேண்டிடேட். அதாவது ஒரு கட்சியிலே இல்லைனா அவங்க இண்டிபெண்ட்டாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அடுத்தது வந்து புக் பேக் கொஷனோட ஆன்சர். வாட் இஸ் மீன் பை பார்ட்டி சிஸ்டம்? 2 parties run the government. Which system of government does India have? Multi-party. Recognition of political party is accorded by election commission. Political parties generally formed on common interest. Okay. அடுத்தது வந்து single party system is founded in China. Dash form the backbone of the democracy. Political parties. Every party in our countries has to register with Dash election commission. Political parties serve as intermediary between the dash and dash people and policy maker. A registered but dash political party cannot contest election on its own symbol. Unrecognized political parties. Okay, the leader of the opposition party enjoy the rank of cabinet minister. Match the following. Democracy, rule of the people, election, free and fair election, majority party form the government, opposition party criticize the government policies. Okay, consider the following statement. Now which of the following statement is correct?
Every party in the country has to register with the election commission. Correct. The commission treat all the parties equal. Correct. Election commission allowed a separate symbol for recognized party. இல்லை தப்பு, ஃபுல்லாருக்குமே எல்லாருக்குமே ஒரே பார்ட்டி ஒரே இதுதான். மெஜாரிட்டி பார்ட்டி பிளே அண்ட் டிசிஷன் ரோல் இன் மேக்கிங் லா ஃபார் த கண்ட்ரி. கரெக்ட். த நம்பர் ஆஃப் கேண்டிடேட் எலெக்டட் இஸ் மோர் தென் த அதர் இன் த எலெக்ஷன். த மெஜாரிட்டி பார்ட்டிஸ் பிளே எ decisive role in making law of the country. The number of candidates elected is more than the others in the election. Correct. ஆறும் கரெக்டாக இதுவும் கட்டுப்பட்டாங்க. இது ரெண்டுமே வந்து இட்ஸ் நாட் ஏ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அவ்வளோதான். நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்த சாப்டர்ஸ் எல்லாமே வந்து முடிச்சாச்சு. சரி, ஓகே. ஆன்சர் இன் 1 or 2 sections. வாட் இஸ் த பேசிக் காம்போனன்ட் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்? என்ன சொல்லுவாங்க? லீடர், அடுத்தது வந்து ஆக்டிவ் ஃபாலோவர், ஆக்டிவ் மெம்பர், அடுத்தது வந்து ஃபாலோவர். இவங்க எல்லாமே வந்து இந்த 3 காம்போனன்ட்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி. நேம் த 3 மேஜர் டைப் ஆஃப் பார்ட்டி. சிங்கிள் பார்ட்டி, பை பார்ட்டி, 2 பார்ட்டி சிஸ்டம். அடுத்தது வந்து மல்டி பார்ட்டி சிஸ்டம். நேம் த கண்ட்ரி விச் ஃபாலோ த பை பார்ட்டி சிஸ்டம். USA and UK. ரைட் ஏ நோட் ஆன் கோஆலிஷன் கவர்மெண்ட். கோஆலிஷன் கவர்மெண்ட்னா ஒரு மெஜாரிட்டியாக இருக்கிறவங்க வந்து மெஜாரிட்டி கவர்மெண்ட் நேஷ்னல் லெவல்லையோ ஸ்டேட் லெவல்லையோ நிறைய வந்து அவங்க தான் வந்து ஒரு பிரதானமாக வந்து அவங்க வந்து ஆட்சி அமைக்க முடியாதப்போ சின்ன சின்ன பார்ட்டிஸ் கூட வந்து அவங்க கூட்டணி அமைச்சு பாட்டுவாங்க. அதான் கோஆலிஷன், கூட்டணி ஆட்சின்னு சொல்லுவாங்க. இதோட வந்து இந்த சாப்டர் வந்து ஃபினிஷாக 7th standard ஃபஸ்ட் டேர்மில் 2nd lesson பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம்.